வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பினாங்கின் முன்னாள் துணை முதல்வர் ராமசாமி வெளிநாடு பயணிக்க தடை. ஆட்சி அரசாங்கத்திடம் மலேசிய அரசாங்கம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ராமசாமி குற்றச்சாட்டு. பினாங்கின் முன்னாள் துணை முதல்வர் பி ராமசாமி இன்று பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்தில் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டார். உரிமை கட்சியின் தலைவரான அவர் இந்தோனேசியாவின் பண்டா ஆச்சேவுக்கு பயணிக்க இருந்தார். ஆனால் குடிநுழைவு அதிகாரி ராமசாமியின் பெயர் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM இன் கருப்பு பட்டியலில் இருப்பதாக தெரிவித்தார். உரிமை கட்சியின் இடைக்கால செயலாளர் சதீஷ் முனியாண்டி இவ்விவகாரம் குறித்து பேசுகையில், பினாங்கின் SPRM அலுவலகத்தை தொடர்பு கொண்டபோது வெளிநாடு செல்ல தடையை புத்ராஜயாவில் உள்ள SPRM தலைமையகம் பிறப்பித்ததாக கூறினார். இவ்விவகாரம் பினாங்கு இந்து அறநிலைய வாரியம் மீதான SPRM இன் விசாரணையுடன் தொடர்புடையது என தெரிவிக்கப்பட்டது. வலி நங்ரோ ஆட்சி ஆளுநர் அலுவலகம் ராமசாமியை வரவேற்க தயாராக இருந்தது. இந்த தடையானது நாட்டிலுள்ள அதிகாரவாத அரசியல் சூழ்நிலையை காட்டுகிறது என சதீஷ் கூறினார். ராமசாமி, உரிமை கட்சியின் தலைவர்கள் சதீஷ், பி டேவிட் மார்ஷல் ஆகியோர் பிற்பகல் 12:25 மணிக்கு பினாங்கில் இருந்து ஆச்சேவுக்கு பயணிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் ராமசாமி வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் ஆட்சியை விட ஒற்றுமை அரசாங்கத்தின் கீழ் செயல்படும் SPRM மேலும் அதிகாரத்துவமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் ராமசாமி. குற்றச்சாட்டுக்கு உள்ளான எதிர்க்கட்சி தலைவர்கள் தங்கள் கடப்பிதழை பயன்படுத்தி வெளிநாடு செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் எந்த குற்றப்பதிவும் இல்லாத தன்னை SPRM தடை விதித்துள்ளது நியாயமற்றது என ராமசாமி மேலும் குறிப்பிட்டார். நிதி நிர்வாகம் ஆலோசனை நிறுவனமான AKPK-யின் 4,77,571 கடனாளிகளில் 13 விழுக்காட்டினர் 3.2 பில்லியன் ரிங்கிட்டிற்கும் அதிகமான கடனை முழுமையாக செலுத்தியுள்ளனர் என இரண்டாவது நிதி அமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தகவல் வெளியிட்டுள்ளார். கடன் வாங்குபவர்கள் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தின் மூலம் உதவி பெற்றுள்ளனர். அவர்கள் ஏற்கனவே இருக்கும் தங்களின் கடன்களை மறுசீரமைக்கவும் தொடர்ந்து கடனை திருப்பிச் செலுத்தவும் உதவியது. மேலும் 51 விழுக்காடு பங்கேற்பாளர்கள் இன்னும் தீவிரமாக கடனை திருப்பிச் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக 5 விழுக்காட்டினர் AKPK-யின் உதவி இல்லாமல் தங்கள் கடனை செலுத்தும் திறன் கொண்டதால் இந்த திட்டத்தில் இருந்து வெளியேறி இருப்பதாகவும் அமீர் அம்சா தெரிவித்தார். இன்று ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங் மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை சந்தித்தார். தற்போது மலேசியாவில் இருக்கும் பென்னி வாங் 6வது ஆண்டு மலேசிய ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார். நாடாளுமன்ற கட்டடத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் அன்வாரும் பென்னி வாங்கும் பொருளாதாரம், பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு, உயர்கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்து விவாதித்தனர். 2025ஆம் ஆண்டில் மலேசியா ஆஸ்திரேலியா இடையேயான தூதரவு உறவு 70 ஆண்டுகளை நிறைவு செய்யும் நிலையில் இந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறிப்பாக முக்கியமானதாக அமைகிறது. சுமார் 30 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பில் ஆஸ்திரேலியா அடுத்த ஆண்டு ஆசியான் கூட்டமைப்பின் தலைவராக இருக்கும் மலேசியாவிற்கு தனது ஆதரவை தெரிவித்தது. தற்போது பல மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புக்கு உதவும் வகையில் தனியார் நிறுவனங்களும் கூட்டுறவு நிறுவனங்களும் அளித்து வரும் உதவிகளுக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நன்றி தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார் குறிப்பிடுகையில், மத்திய அரசு, மாநில அரசுகள், அதிகாரிகள், அரசாங்க அமைப்புகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுடன் இணைந்து மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பதில் ஒன்றாக உதவுவதற்கான தனியார் துறையின் அபாரமான பலத்தை இது காட்டுகிறது என்று கூறினார். அக்டோபர் வரை PNB, பெட்ரோனாஸ், யயாசான் அசானா, ஃபமானியாகா போன்ற அரசு சார்ந்த நிறுவனங்கள் 10 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான நிதியுதவி செய்துள்ளன என பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த செவ்வாய்க்கிழமையன்று புத்ராஜயாவில் பிரதமர் அலுவலக ஊழியர்களுடன் நடந்த கூட்டத்தில் வெள்ள பாதிப்புக்கு உள்ளானவர்களின் அவதி குறைய நிதி உதவி அல்லது உதவிப் பொருட்களை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்புதல் உள்ளிட்ட வழிகளில் தனியார் துறை உதவ வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்திருந்தார். இன்று கம்போங் பாரு சுங்கை புலோ ஜலான் வெல்ஃபேரில் ஒரு காப்பி கடையும் ஒரு வீடும் தீப்பிடித்து எரிந்தன. ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்பு படையின் செயல்பாட்டு பிரிவின் துணை இயக்குநர் அமட் முக்லிஸ் முக்தார் கூறுகையில், இன்று காலை 9:26 மணிக்கு தமது தரப்புக்கு அவசர அழைப்பு வந்ததும்
உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக குறிப்பிட்டார். தீ ஏற்பட்ட கடை 30 விழுக்காடும், அருகிலுள்ள வீடு 80 விழுக்காடும் எரிந்ததாக அவர் தெரிவித்தார். காலை 9:50 மணிக்கு தீ கட்டுப்படுத்தப்பட்டது. தீ ஏற்பட்ட காரணம் இன்னும் விசாரிக்கப்பட்டு வருகிறது என அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அம்னோவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் உறுப்பினர்கள் யாரும் கட்சியில் மீண்டும் சேரக்கோரி இன்னும் விண்ணப்பிக்கவில்லை என அக்கட்சியின் தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜயீத் அமிடி தெரிவித்துள்ளார். எந்த விண்ணப்பம் பெறப்பட்டாலும் அது கட்சியின் நிர்வாக குழுவிடம் கொண்டு செல்லப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக நீக்கப்பட்ட அம்னோவின் முன்னாள் தலைவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க தயாராக இருப்பதாக அஹ்மத் ஜயீத் தெரிவித்திருந்தார். முன்னாள் பசீர் சலா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ தாஜுடின் அப்துல் ரஹ்மான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்லாயாங் ஹைட்ஸ் பகுதியில் வசிக்கும் ஒரு பெண் தனது காரின் சக்கரங்களும் ரிம்களும் இருமுறை திருடப்பட்டதால் கடும் சினத்திற்கு ஆளாகியுள்ளார். கடந்த டிசம்பர் 1ஆம் தேதியன்று நடந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளை அவர் தற்போது பகிர்ந்துள்ளார். இந்த காட்சிகளில் ஒரு சிவப்பு நிற டி-ஷர்ட் அணிந்த நபர் அப்பெண்ணின் காரின் அருகில் ஒரு பெருடுவா கினாரி காரை நிறுத்திவிட்டு சக்கரங்களை திருடுவது தெளிவாக தெரிகிறது. மிகவும் சாதுரியமாக காரின் பின்கதவை திறந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பியதால் அவர் காரை சரி செய்கிறார் என்று மற்றவர்கள் நினைக்கலாம். தொடர்ந்து பின்கதவை திறந்து ஓட்டுநர் இருக்கையை கீழே இறக்கி காரின் ஸ்பாட் ரீமின் நட்டை திறக்கத் தொடங்கினார். இந்த நட்டுகள் மிகவும் பாதுகாப்பானவை, எனவே அவற்றை திறக்க சிறப்பு கருவிகள் தேவைப்படும். அவர் முன்கூட்டியே திட்டமிட்டு அக்கருவியை எடுத்து வந்திருக்கலாம் என்று பாதிக்கப்பட்ட பெண் தனது டிக்டாக் வீடியோவில் கூறியுள்ளார். காலை வேளையில் மக்கள் வேலைக்கு செல்லும் நேரத்தில் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசில் புகார் அளித்துள்ளதாகவும் குற்றவாளி கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அப்பெண் கூறுகிறார். இது தனக்கு 2வது முறையாக நடக்கிறது எனவும் இதை செய்தது அதே நபர்தான் என்று தனக்கு தெரியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இவ்விவகாரம் குறித்து தகவல் உள்ளவர்கள் யாரேனும் இருந்தால் போலீசிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட அந்த பெண் கேட்டுக் கொண்டுள்ளார். குளோபல் ஏர்போர்ட் சர்வீசஸ் குவாலிட்டி ASQ தரவரிசையில் 355 விமான நிலையங்களில் மலேசியாவின் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIA முதல் இடத்தை பிடித்துள்ளது. 2024 3ஆம் காலாண்டுக்கான ASQ Departures Passengers Satisfaction Report எனும் அறிக்கையின்படி அனைத்துலக விமான நிலையங்கள் மன்றம் வெளியிட்ட அறிக்கையில் 1 முதல் 5 வரையிலான அளவில் 5 என்ற முழு மதிப்பெண்ணை அது பெற்றுள்ளது. இந்த செயல்பாடு 4.32 என்ற ASQ அனைத்துலக சராசரி ஒட்டுமொத்த திருப்தி மதிப்பெண்ணை விட அதிகமாகும். ஒட்டுமொத்த அனுபவத்திற்கு 5.00 என்ற முழு மதிப்பெண்ணை நிலைநிறுத்தி வருகிறது KLIA. ஆண்டிற்கு 40 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளை கையாளுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.